Welcome back. In the previous videos we have seen about module number 5. The module number 5 la chapter number 5 laws of motion adala kittathetta 7 parts nam solve pannirkom. Now we are going to see the chapter number 6 work energy and power. In the chapter paaka porom. As usual nammaloda working style content example exercise problems MCQs. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்மளோடது போக போகுது. எவ்வளோ பார்ட் போக போகுது அப்படிங்கிறத பற்றி தெரியல. ஸோ இது வரைக்கும் நம்மளோட வியூஸ் எல்லோரும் ஓரளவுக்கு நல்லா பார்த்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வியூஸ். கீப் சப்போர்ட்டிங், கீப் ஷேரிங் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். லைக்வைஸ் என்கொயரி ஃபார்ம் இஸ் அவைலபிள் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஸோ ஒன் செஷன்ஸ் இன்டராக்டிவ் செஷன்ஸ் வேணும்னாலும் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வேணும்னாலும் யூ கேன் ப்ளீஸ் ஃபில் தி கூகுள் ஃபார்ம் given in the enquiry box, description box அப்படிங்கிறத சொல்லிட்டு we are going to the introduction now. So roadmap. So regarding the roadmap என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா these are all the topics we are going to see. அதில் work and kinetic energyல work energy theorem it's an important one. workனா என்ன, kinetic energy, work done by variable force. work energy theoremல variable force இருந்தால் என்ன பண்ணணும், potential energy, mechanical energy, potential energy of a spring, and then various forms of energyங்கிறதுல the law of conservation of energy. So energy can be neither created nor be destroyed, it can be transformed. இந்த மாதிரி law of conservation இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி. and then power, and then finally collisions. collisionஸுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரெண்டு ஈக்குவல் மாஸ், ரெண்டு எலாஸ்டிக் பாடி இல்லை இன்எலாஸ்டிக் பாடிஸ் ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகும்போது வரக்கு பேர் கொலிஷன்ஸ்னு பார்த்தோம். அதில் இலாஸ்டிக் கொலிஷன்ஸ் அப்புறம் இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸுங்கிறதுக்கான சம் டெஃபினேஷன்ஸ் அண்ட் டெரிவேஷன்ஸ். ஸோ இது சம்மந்தப்பட்டது சில ஃபார்முலாஸ் இருக்கும். இது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளில் கொண்டு வந்தோன்னா எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதே போல் இதில் நமக்கு எம்சிக்யூ இருக்கு இல்லையா, நம்ம யூஸ்வலாக சொல்கிறது எம்சிக்யூக்கான ஸ்கோப்ஸ் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் என்னென்னவோ அதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுக்க போகிறோம். ரிகார்டிங் தி ஸ்கோப் ஆஃப் திஸ் எம்சிக்யூஸ், இந்த யூனிட்டோட எம்சிக்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் டன் அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ஒர்க் டனில் கான்ஸ்டண்ட்டான ஒர்க் டன், கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கக்கூடியது அல்லது வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒர்க் டன் அதை பற்றி பார்க்கணும். அதுக்கப்புறமா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பேஸ்டில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் பற்றி பார்க்கணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலிஷன்ஸ். ஸோ கொலிஷன்ஸில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது போல் இலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் நமக்கு எம்சிக்யூவோட டிஸ்ட்ரிபியூஷன் வருது. ஸோ இதை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மூணு கான்செப்டில் தான் நமக்கு எம்சிக்யூ ஃபுல் ஃபோக்கஸ் இருக்க போகுது. பட் மற்ற டாபிக்ஸில் இருக்கக்கூடிய ஒன்லைனர்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ வி ஆர் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஆடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, கான்செப்டாக நம்ம எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தே ஆகணும் இல்லையா. ஸோ வி ஆர் வெரி கிளியர் அபவுட் கான்செப்ட்ஸை முடித்ததுக்கப்புறமா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்மளோட ஃபார்ம் படி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கில் போகிறோம் எம்சிக்யூஸ். ஸோ ரிகார்டிங் எம்சிக்யூஸ் நம்மளோட மெயின் ஸ்டஃப் ஒர்க் டன், எனர்ஜி அண்டு கொலிஷன்ஸ் அப்படிங்கிறதுனால கான்செப்ட்லேயும் என்ன சொல்ல வரோங்கிறத ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, கான்செப்டில் இது மூணு இம்பார்ட்டண்ட், தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே நமக்கு ஒன்லைனர்ஸ் வரும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வி ஆர் கோயிங் டு கண்டினியூ வித் திஸ். ஓகே, ஸோ இந்த யூனிட்டோட பேசிக்கே என்னென்னா ஒர்க்கு, எனர்ஜி அண்ட் பவருங்கிறது தான் டைட்டில் இல்லையா. ஸோ வாட் இட் ஆக்சுவலி மீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டினியூஸ் மோஷன் அல்லது கான்ஸ்டன்ட் மோஷன் டுவர்ட்ஸ் அச்சீவிங் அன் ஒர்க். ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டினியூஸ் மோஷன் லைக் எ சைக்கிளிங், ஈவன் வாக்கிங், இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் மோஷன் வித் சம் டைம் இன்டர்வல்ஸ் அதோடு இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்குன்னு பார்க்குறோம். ஸோ அந்த எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அபவுட் தி ஸ்டாமினா டு கண்டினியூ. ஒரு மேரத்தான் பிளேயர் இருக்கார், மேரத்தான் ஓடுறாங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ரன்னிங். பட் அந்த ரன்னிங்க்கு தேவையான ஸ்டாமினா இட்ஸ் மேண்டேட் இல்லையா. ஸோ கண்டினியூஸாக போகணும், அந்த டைம் இன்டர்வலை கரெக்டாக பண்ணணும். அந்த டைம் இன்டர்வலை இட் மஸ்ட் பி கன்சிஸ்டன்ட், ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக. இது மிஷினால் பண்ண முடியும், நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஸோ தட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது அந்த கன்சிஸ்டன்ட் ஸ்டாமினா டு கண்டினியூ அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் எனர்ஜி. அண்ட் வாட் இஸ் மீன் பை பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஃபார் பாக்ஸஸ் கொடுக்கக்கூடிய பஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி an impact, a powerful impact அப்படின்னு சொல்லலாம். a powerful impact
அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பவர்ங்கிற வார்த்தை வந்துடுது இல்லையா. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, இல்லை ஹையஸ்ட்டு என்னன்னு சொல்கிறது, ஹையஸ்ட் பீக் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஹையஸ்ட் பீக் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாமா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பேசிக் டேர்ம்ஸ். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட அடுத்த ஸ்டெப் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் கிட்ட நம்ம பார்த்தது ஸ்கேலார் குவான்டிட்டியோட ப்ராடக்ட் ஐஜேகே இது இருக்கு இல்லையா, வெக்டார்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வெக்டாரோட மல்டிப்ளிகேஷன் டாட் ப்ராடக்ட் ஸ்கேலார் ப்ராடக்டோட மல்டிப்ளிகேஷன், அப்புறம் இந்த ஆங்கிள் ஃபைண்டிங், இது எல்லாத்தையும் இதில் நம்ம ரீவிசிட் பண்ணுறோம். என்ன காரணம்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸில் ஸ்கேலார் அண்ட் வெக்டார்ஸோட இம்பேக்ட் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ரீவிசிட்டிங் மறுபடியும் இதை பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த ப்ரீவியஸ் யூனிட்ஸ். இதில் நம்ம அதை ஜஸ்ட்டு கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ டாட் பி இஸ் நத்திங் பட் ஏபி காஸ் தீட்டா. அதாவது ஒரு ஆங்கிளில் இருக்கக்கூடிய ரெண்டு வெக்டார்ஸ் இருக்குன்னா ஏ அண்ட் பி இஸ் ஸ்கேலார், ஏவும் பியும் ஸ்கேலார், ரெண்டுமே ஃபோர்ஸ் குவான்டிட்டி ஃபோர்ஸ் வெக்டார்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ விச் இஸ் நத்திங் பட் ஏபி இஸ் நத்திங் பட் ஏ இன்ட்டு பி காஸ் தீட்டா அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் தென் செகண்ட் இந்த இடத்துலேருந்து திஸ் ரிசால்விங் திஸ் பி ரிசால்வ் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் இஸ் நத்திங் பட் பி காஸ் தீட்டா. அதுவே இந்த ஏ பியை நோக்கி போச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் ஏ காஸ் தீட்டா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது மாதிரியான 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஏ டாட் பி இஸ் நத்திங் பட் ஏ இன்ட்டு பி காஸ் தீட்டான்னு பிரிக்கலாம். இந்த பியை வெளியில் கொண்டு வந்து ஏவை உள்ளார கொண்டு வந்தால் பி இன்ட்டு ஏ காஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஸோ ஏ டாட் பி இஸ் நத்திங் பட் பி டாட் ஏ. கிட்டத்தட்ட நமக்கு நியூமரிக்கல் மல்டிப்ளிகேஷன் தான். 2 into 1 which is equal to 1 into 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம போடலாம் இல்லையா. ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங்கை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாகவும் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் படி கரெக்டாக தான் இருக்கும். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் நத்திங் பட் ஏபி ப்ளஸ் ஏசி அப்படிங்கிற ஆர்டரை கொடுக்கலாம். ஏ இன்ட்டு ஆல்ஃபா பி லேம்டா பி அப்படின்னு சொல்கிறத கூட நம்ம என்ன பண்ணலாம்னா லேம்டா வெளியில் கொண்டு வந்து லேம்டா இன்ட்டு ஏ டாட் பி அப்படின்னு கொண்டு வரலாம். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூமரிக்கல் வேல்யூஸோடையே நமக்கு ஒத்து போகுது. ஸோ நியூமரிக்கலி இட்ஸ் கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் இதில் எங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட்ஸில் வரும்போது மட்டும் மிஸ்டேக் வரும். சிமிலராக இருக்கக்கூடிய ஐ வெக்டார் இன்ட்டு ஐ வெக்டார், ஜே வெக்டார் இன்ட்டு ஜே, கே இன்ட்டு கேன்னு வரும்போது த வேல்யூ இஸ் 1. அதுவே வெக்டார்ஸ் மாறி வந்துச்சு அப்படின்னா இட் வில் பிகம் 0 அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா ஜஸ்ட் நம்மளோட ஸ்கேலார் வெக்டார்ஸை வந்து எப்போதுமே மறக்கக்கூடாது. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் எந்த இடத்துல வேணால் நமக்கு வெக்டோரியல் ஃபார்மில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறோம். ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். த நெக்ஸ்ட் டாபிக் we are going to see about ஒர்க் எனர்ஜி தியரம் பற்றி பார்க்க போகிறோம். ஒர்க் எனர்ஜி அப்படின்னு வரும்போது ஒர்க் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அதுவே எனர்ஜி அப்படின்னு வரும்போது இட் மே பி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் கினெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதில் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அண்ட் கைனட்டிக் எனர்ஜியை நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒர்க் விச் இஸ் நத்திங் பட் எஃப் இன்ட்டு எஸ் ஈக்குவல் டு ½ mv² அப்படின்னு போட்டு போயிடலாம். இதை ரெக்டிலீனியர் மோஷனில் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ ஹவ் ரெக்டிலீனியர் மோஷன் பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 3ல் பார்த்தோம் இல்லையா, லைனில் v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி அப்படிங்கிற லைன் பார்த்தோம். இதில் எஸ் இல்லை. v² ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as அதில் எஸ் இருக்குது. s ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர். ஸோ டைமை டிபெண்ட் பண்ணி நம்மக்கிட்ட இல்லைங்கிறதுனால வி ஆர் ஒரிங் வித் எஸ் யூ அண்ட் வி. ஏன் இந்த இடத்துல நம்ம டைமை பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப் இன்ட் எஸ் ஈக்குவல் டு ½ mv². இதில் டைம் டிபெண்ட் கிடையாது. ஸோ டைம் டிபெண்ட் ஆகிருக்கக்கூடிய ரிலேஷனான v² ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை எடுத்ததுக்கப்புறமா v² மைனஸ் யூஏஎஸ் இங்கே v² ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஸோ திஸ் யூ பிகம் மைனஸ் யூவாக மாறுது. அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜியில் இனிஷியல் கைனட்டிக் ஃபைனல் கைனட்டிக். ஒன்ஸ் நமக்கு ஒரு மெட்டீரியல் ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா யூ வில் பி 0. அப்போ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் ஹேவ் ½ mv². ஒன்ஸ் ஏதோ சம்திங் வி ஹேவ் சம் யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ ½ mu², ½ mv². த டோட்டல் வில் பி ஈக்குவல் டு 1/2 m v² மைனஸ் u². அந்த v² மைனஸ் u² ஈக்குவல் டு 2asங்கிறது ஏற்கனவே இருக்கா, அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா total energy equal to 1/2 m into v² minus u² இடத்துல 2as போட்டுடலாம். which means this 2 and this 2 cancels. m into a into s. m into a is nothing but force into distance. So fs equal to mas which is nothing but ½ m into v² minus u² இடத்தை பார்க்குறோம். So which is nothing but force into distance which is nothing but final kinetic energy minus initial kinetic energy which is equal to w அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலேஷன் முடியுது. ஸோ இந்த kf மைனஸ் ki அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஃபைனல் கைனட்டிக், அதாவது 1/2 mv ஸ்கொயர். KIங்கிறது இனிஷியல் கைனட்டிக் which is nothing but 1/2 mu ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராப்ளத்தை நம்ம இதற்கான டெரிவேஷன் இங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒர்க் டன் which is nothing but final kinetic minus initial kinetic. This work done is nothing but force into distance. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ அதற்காக தான் இதை நம்ம இந்த டெரிவேஷனை நம்ம இங்கே இப்போது டெரைவ் பண்ணி காமிச்சோம். ஓகே, the next topic is work. So work done by the force is defined to be the product of the component of force in the direction of displacement and magnitude of displacement. அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, work is nothing but F equal to W equal to F into S ன்னு பார்த்தோமா. ஸோ the S is nothing but the distance. ஒரு பாயிண்ட்லேருந்து அதோட ஃபைனல் பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ் தான் எஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஒருவேளை இந்த பிளாக்கோட ஃபோர்ஸ் ஆனது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டோரியல் ஃபார்மில் ஆங்குலராக இருந்துச்சு வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டாவாக இருந்துச்சுன்னா, அப்போ அதை ஹரிசாண்டலாக ரிசர்வ் பண்ணும்போது எஃப் காஸ் டீட்டா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ எஃப் காஸ் டீட்டா இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா எஃப் இன்ட்டு எஸ் அல்லது எஃப் காஸ் டீட்டா இன்ட்டு எஸ் அப்படிங்கிறதுல பார்க்குறோம். இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸோட யூனிட் வி நோ தட் நியூட்டன். எஸ்ஸுங்கிறது டிஸ்டன்ஸோட யூனிட் நியூட்டன் மீட்டர். 1 நியூட்டன் மீட்டர் இஸ் நத்திங் பட் 1 ஜூல். ஸோ த யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் அல்லது எனர்ஜி, யூனிட் ஆஃப் ஒர்க் அல்லது எனர்ஜி, இது ரெண்டுத்துக்குமே நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஜூல் தான். எனர்ஜிக்கு வேணாலும் நான் யூனிட் சொல்லிடுவேன் பாருங்கள், ½ mv ஸ்கொயர் இல்லையா. ஸோ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். வெலாசிட்டியோட யூனிட்டு மீட்டர் பர் செகண்டு. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால மேலே ஒரு ஸ்கொயர் போடுறோம். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு நியூட்டன் இன்ட்டு மீட்டர் அப்படின்னு வருமா. ஸோ 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அப்போது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் அப்படின்னு போட்டோம்னா வி ஹாவ் நியூட்டன் மீட்டர், தட் இஸ் ஆல்சோ 1 ஜூல் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வேரியஸ் யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எர்குங்கிறது 10⁻⁹ ஜூல். EV அப்படிங்கிறது எலக்ட்ரான் வோல்ட், 1.6 into 10⁻⁻19 ஜூல். கேலரி இஸ் நத்திங் பட் 4.186 ஜூல். 1 கிலோவாட் ஹவர் இஸ் நத்திங் பட் 3.6 into 10⁻6 ஜூல். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆர்டர்லேயும் நமக்கு கொஸ்டின் வரும். இதில் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் கூட பார்த்துப்போம் 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 1 சார்ஜ் அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிபெண்டிங் அப்பான் ஜூல். ஸோ 1 ஜூல் இஸ் நத்திங் பட் 1 நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற மாதிரி வி ஆர் சீயிங் தி ப்ராப்ளம். த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு யூஸ்வலாகவே சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள், ஒரு டேம் இருக்குது, ரொம்ப மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடத்துல வி ஹேவ் கன்ஸ்ட்ரக்டட் டேம் அப்படின்னா, அந்த டேம்லேருந்து பைப்லைன்ஸ் மூலமாக டர்பைன்ஸுக்கு ஜென்ரேட் கனெக்ட். ஸோ இந்த லார்ஜ் டியூப்பில் இந்த ரிசர்வாயரில் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் பொட்டன்ஷியல். ஒன்ஸ் வி ஓப்பன் த ரிசர்வாயர்னு சொல்லும்போது அந்த வாட்டர் இவ்வளோ ஆல்டிடியூடில் ஃப்ளோ ஆகும்போது இட் பிகம்ஸ் கைனட்டிக். ஸோ அந்த கைனட்டிக் எனர்ஜி தான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நமக்கு எக்ஸாம்பிளாக நமக்கு கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது தெரியும். டெக்னிக்கலி வாட் இஸ் மீன் பை கைனடிக் எனர்ஜினா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா தி ஆப்ஜெக்டோட ஒர்க்கு, தி ஒர்க் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் மோஷன். ஸோ இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி மாஸையும் வெலாசிட்டியும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 1/2 mv ஸ்கொயர். இனிஷியல் வெலாசிட்டி இருக்கிற பட்சத்தில் இட் பிகம்ஸ் 1/2 m into v minus u, v square minus u square போடலாம், அல்லது 1/2 m into v minus u whole square அப்படின்னு போடும். சரிங்களா. ஸோ இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி மாஸ் அண்ட் வெலாசிட்டி. மாஸுங்கிறது எந்த இடத்துலையும் மாறாது, இட்ஸ் கான்ஸ்டன்ட். பட் வெலாசிட்டிங்கிறது ஹை பாயிண்டில் ஒரு இடத்துலேருந்து இந்த லோ பாயிண்ட்டுக்கு வரும்போது இட் வில் பிகம் டிராஸ்டிக்கலி இன்க்ரீசிங். டிராஸ்டிக்காக 0லேருந்து ஆரம்பித்து இட் ரீச்சஸ் தி ஃபைனல் வெலாசிட்டி v. ஸோ யூலேருந்து ஆரம்பித்து விக்கு ரீச் ஆகும். சரிங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டீலிங். இதோட ஒன்லைனரில் முக்கியமான வார்த்தை, கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஒர்க் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் எபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் மோஷன் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான கீ பாயிண்ட். இதோட சில ஸ்டஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் இருக்குன்னா அதோட மாஸ் 2000 kg, ஸ்பீட் 25 m/s வரும்போது this will be the kinetic energy, that is the joule kinetic. ஏன்னா அது ஸ்டார்ட் ஆகி 0லேருந்து ஆரம்பித்து இந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு.
அதுவே ஒரு ரன்னிங் அத்லெட் 70 கிலோ இருக்காருன்னா அவரால் 10 மீட்டர் பர் செகண்டில் ஓட முடிஞ்சிச்சுன்னா அவரோட எனர்ஜி இதுதான். லைக்வைஸ் ஒரு புல்லட், அந்த புல்லட்டோட மாஸுங்கிறது கிராம்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸில் தான் இருக்குது, கிலோகிராமில் கூட கிடையாது. ஆனால் அதோட வெலாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கிங்க, அதை பேஸ் பண்ணி அதோட எனர்ஜி இந்த ஆர்டரில் இருக்கும். ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நத்திங் அபவுட் கன்சர்ன்ட் அபவுட் தி மாஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதோட ஸ்பீடை பொறுத்து இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு ரெயின் ட்ராப் பார்த்தீங்கன்னா உள்ளதில் 10⁻⁵ இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸில் இருக்குது. அப்போவுமே கூட அதோட வெலாசிட்டி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம மேலே படுது இல்லையா, ஸோ த ரெயின் ட்ராப்ஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம மேலே படும்போது அந்த உணர்வு ஏற்படுது இல்லையா, அது கூட காரணம். தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த எனர்ஜி. ஈவன் சொல்லப்போனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏரில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு இருக்குது. ஏரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டஸ்ட்டில் கூட ஸ்பீடு இருக்குது. அந்த ஸ்பீடுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ இதெல்லாம் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். த நெக்ஸ்ட் டாபிக், ஒர்க் டன் பை ஏ வேரியபிள் ஃபோர்ஸ். ஏன் இந்த வேரியபிள் ஃபோர்ஸுங்கிற வார்த்தை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரேர் தான். இட்ஸ் அ ரேர் ஃபினாமினன் பிகாஸ் force is nothing but mass into acceleration கிறத பார்த்துருக்கோம். mass never changes, but the acceleration with respect to dv by dt அப்படின்னு சொல்லும்போது velocity will change. ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயும் நமக்கு வெலாசிட்டிங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தியரட்டிக்கலே we can calculate work done by constant force அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம், f into s அப்படின்னு சிம்பிளாக போட்டு போயிடலாம். பட் in terms of வேரியபிள் ஃபோர்ஸ் நமக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம we need to change. ஸோ ஒரு கிராஃப் நம்ம plot பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த இனிஷியல் பொசிஷன் xi, இது ஃபைனல் பொசிஷன் xf. இதோட ஃபோர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே இட் வில் வேரி வித் சம் அதர் பாயிண்ட்ஸ். இதில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ w இஸ் நத்திங் பட் லிமிட் ஆஃப் xi டு xf f of x into dx அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம எதுக்காக சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, w இஸ் நத்திங் பட் f of x into del x. del x is nothing but f of x ங்கிறது ஃபோர்ஸு into xf மைனஸ் xi அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரதுக்காக தான் அதை நம்ம சால்வ் பண்ணுறோம். இந்த வேல்யூஸ் நமக்கு மேபி இன்ஃபினிட்லி ஸ்மால், ரொம்ப ஸ்மாலாக கூட இருந்தாலும் இந்த இடத்துல தேர் வில் பி சம் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வேரியேஷன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் எ ரெக்டாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கொண்டு வரும். ஸோ இதோட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ரெக்டாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா லைக் திஸ், இப்படி ஃபார்ம் பண்ணலாம், அல்லது இதை கம்ப்ளீட் பாக்ஸாக வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். இதை ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி வில் கெட் அ ரெக்டாங்கிள் லைக் ஏரியா. ஸோ ஏரியா மாதிரி இது ஃபார்ம் ஆகுது. அதனால் என்ன பண்ணலான்னா, தி ஏரியா அண்டர் தி கர்வ். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏரியா அண்டர் தி கர்வ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த கர்வ் கிட்ட இருக்கக்கூடிய இதை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு தி ஒர்க் டன் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லலாம். இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு தி ஒர்க் டன். அப்போது xi டு xfங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இது திஸ் இஸ் a அண்ட் திஸ் இஸ் b அப்படின்னு சொல்லும்போது f இஸ் நத்திங் பட் f of x இன்ட்டு திஸ் ஏரியாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இட் வில் பி ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி கூட அதை நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது ஒரு தியரி, இட்ஸ் அ தியரிட்டிக்கல் ஒன். ஸோ வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸ்னால் ஏரியாவையும் ஒர்க் டனையும் கூட நம்ம என்ன பண்ணலான்னா இட் வில் பி ஈக்குவல், எக்ஸாக்டாக அந்த ஏரியாவுக்கும் இந்த ஒர்க் டனும் கிட்டத்தட்ட ஈக்குவலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி we are concluding this theorem. The next topic is work energy theorem for a variable force. வேரியபிள் ஃபோர்ஸை டிரைவ் பண்ணுறதுக்கு ஒர்க் அண்ட் எனர்ஜி நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஒர்க் எனர்ஜிங்கிறது f is equal to 1/2 mv² இருக்கு இல்லையா. அதில் இந்த ஃபோர்ஸ் நமக்கு வேரியபிளாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ வில் ஸ்டார்ட் வித் எனர்ஜி. எனர்ஜிலே நம்ம half mv² எடுக்கலாம். இங்கே யூவோட வேல்யூ நம்ம என்ன எடுக்கலாம், 0னே போட்டுடலாம், ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dk வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது d/dt இன்ட்டு half mv². இந்த v² பிகம் 1/2 இன்ட்டு m இன்ட்டு vங்கிறது 2vயாக மாறிடும். மாறும்போது இட் பிகம்ஸ் m இன்ட்டு vயாக மாறுதான். ஸோ இந்த mv இஸ் நத்திங் பட் நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்கோம், தட் இஸ் மொமெண்டம். செகண்ட் லா ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் நமக்கு செகண்ட் லா ஆஃப் மோஷனில் மொமெண்டம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வருது இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலாவான mv இன்ட்டு dv பை dt அப்படிங்கிற ஃபார்முலாவில் வந்து இங்கே மாட்டுது. ஸோ இந்த mvங்கிறது நம்ம ஏற்கனவே பியில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம இப்போ மொமெண்டம்லேருந்து வரும். ஸோ dp பை dt அப்படின்னு சொல்லும்போது வித் ரெஸ்பெக்ட் டு டீயை ரெஃபர் பண்ணால் மாஸில் டைம் கிடையாது, பட் வெலாசிட்டிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் டைம் அப்படிங்கிறதுனால m இன்ட்டு dv பை dt அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த m இன்ட்டு dv பை dtலே இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ ஆக்சலேஷன் இஸ் நத்திங் பட் dv பை dt
அப்போது இங்கே F equal to M into A ன்னு இதை பார்க்கலாமா? ஸோ F equal to M into A. ஸோ இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸுங்கிறத பார்க்குறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கக்கூடிய M into dV by dt இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே we will get the value of V. ஏன்னா which is nothing but M into dV by dt அப்படிங்கிற ஃபார்முலாவையும் நம்ம போட்டுக்க முடியும். dk which is equal to ஒரு Vயை தனியாக எடுத்தோம் அப்படின்னா this is already F, this is becomes F into V மாறுது. M into dV by dtங்கிறது mass into acceleration force ஆகும், velocity தனியாகவும் வருது. ஸோ further this velocity is nothing but இந்த velocityங்கிறது dx by dtயாக நம்ம forego பண்ணலாம். ஸோ dx by dtங்கிறது F into distance with respect to time taken அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரோமா. இப்போ என்ன பண்ணுறோம், இதை இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா dk அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டிக்கு போகுது. ஃபோர்ஸ் இன்ட்டு திஸ் dx இஸ் நத்திங் பட் டெல்டா எஸ். டெல்டா எஸ்ங்கிறது s2 மைனஸ் s1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவோம். எடுத்துட்டோன்னா இதோட இனிஷியல் வெலாசிட்டி x1, ஃபைனல் டேர்ம் xf, அதாவது இனிஷியல் டிஸ்டன்ஸ் ஃபைனல் டிஸ்டன்ஸ். அப்போ போடும்போது kf minus k equal to f into delta x அல்லது f into delta s அல்லது f into s அப்படின்னு வருமா. ஸோ which is nothing but your w. அப்போ நம்ம என்னென்னா வேரியபிள் ஃபோர்ஸஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், மொமெண்டம் அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு நம்ம கொண்டு போனோம்னாலும் w is nothing but kf minus ki அப்படிங்கிற டெரிவேஷனை இது கன்க்ளூட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். டெரிவேஷன்ஸுங்கிறது எதுக்காக நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஒரு ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம். இதிலே உங்களுக்கு நிறையா ஒன்லைனர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, ஸோ கைனட்டிக் எனர்ஜி இஸ் லூஸ்லி பேஸ்ட் ஆன் மொமெண்டம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இந்த கைனட்டிக் எனர்ஜியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வி வில் கெட் மொமெண்டம். இந்த மொமெண்டமில் இருக்கிற வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது we will get acceleration அப்படிங்கிறத பார்க்குறோம். த்ரூ தட் ஆக்சலரேஷன் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா this டெல்டா எஸ் அல்லது எஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், w equal to nothing but f into s அப்படிங்கிறத நீங்கள் நம்ம டெரைவ் பண்ணோம் அப்படிங்கிறத we can see that. ஸோ எந்த ஆர்டரில் கேட்டாலும் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை நீங்கள் திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் தான் இது. அதற்காக தான் அது பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ clear eye on this topic. The next topic is concept of potential energy. So physically potential energy is only applicable to the class of forces where work done against a forces gets stored up as energy. ஒரு எனர்ஜிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும் போது எந்தவித மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு, இட் இஸ் அகெயின்ஸ்ட் எனி மூமெண்ட், 0 to மூமெண்ட்னு சொல்லும்போது இட் பிகம்ஸ் PE. ஒன்ஸ் இந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி வித்தவுட் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இட் பிகம்ஸ் கைனட்டிக் எனர்ஜி, அதுவே மாறிடும். ஸோ இதுக்கான அந்த டிராஃப்ட் போர்ஷனை மட்டும் கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட வேலை அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ண ஒரு தியரம் இருக்குது. அந்த தியரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ தி எனர்ஜி இஸ் நத்திங் பட் m into g into h, மாஸ், கிராவிட்டி, அது ஸ்டோராக இருக்கக்கூடிய ஹைட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ ஃப்ரம் டிராஃப்ட், கிராவிட்டி லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அந்த ஹைட்டை நம்ம போடுறோம். ஸோ எஃப் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா m into g வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச்ங்கிறதுனால the h becomes 1. ஸோ m into g minus m into gன்னு வந்துடுது. ஸோ ஆல்ரெடி we know that v ஸ்கொயர் equal to u ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படிங்கிறத பார்த்தோம். இனிஷியல் வெலாசிட்டி எப்போதுமே நமக்கு 0 தான், அதனால் v ஸ்கொயர் equal to 2as அப்படிங்கிற மாதிரியும், இந்த எஸ்ங்கிற இடம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கிரவுண்டு டு தட் டேட்டம் சர்ஃபேஸ், அதனால் அதை எஸ்ஐ ஹெச்னு மாற்றுறோம். ஆக்சலரேஷனுங்கிறது இந்த இடத்துல தெர் இஸ் நோ ஆக்சலரேஷன், இட் இஸ் ஓன்லி அபவுட் ஜி தான், அதனால் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். ஸோ இந்த வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh நம்ம மாஸை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன். ஸோ 1/2 half mv ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 m into 2ghன்னு போட்டால் திஸ் 2 into கட். அப்போது கைனட்டிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதை நம்ம ஃபார்முலா வைஸாகவும் நம்ம என்ன பண்ணலாம், யூனிட் வைஸாகவும் நம்ம டேலி பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே half mv ஸ்கொயர் இருக்குது ஈக்குவல் டு mgh இருக்குது. யூனிட் டேலி பண்ணலாமா, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். இங்கே மாசு கிலோகிராம், g இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அண்ட் h இஸ் மீட்டர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் யூனிட், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர். இங்கேயும் கிலோகிராம்
மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர், ரெண்டுமே நியூட்டன் மீட்டர் ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர், ரெண்டுமே டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த டெரிவேஷனையும் நம்ம என்ன பண்ணலான்னா இதில் கேட்ச் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவி பை டிஎக்ஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டிவி பை டிஹெச், ஹெச்ங்கிறதும் எக்ஸுங்கிறதும் ஒன்று தான். இப்போ இந்த வேல்யூ படி பார்க்கும்போது திஸ் வேல்யூ பிகம்ஸ் ஆடிங். ஸோ வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் மைனஸ் டிவி ஈக்குவல் டு மைனஸ் டிஎக்ஸ், எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி. இந்த மைனஸுங்கிறது எதனால் வருதுன்னா த வேல்யூ இஸ் கோயிங் டவுன், ஏன்னா டாப்லேருந்து டவுனுக்கு நோக்கி போகிறது டவுன்வர்ட். ஸோ அதனால் மைனஸுங்கிறத போடுறோம். இங்கே டிவி இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இல்லைங்களா. இந்த மைனஸ் உள்ளார ஆட் ஆகும்போது மைனஸ் விஎஃப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் விஐன்னு போகிறது. ஸோ அதனால் இதை என்ன பண்ணி ஆகணும்னா விஐ மைனஸ் விஎஃப்னு எழுதலாமா. ஸோ இதை வந்து நெகட்டிவில் கொண்டு வராமல் கொண்டு வரணும்னா விஐ மைனஸ் விஎஃப்னு தான் எடுத்து எழுதணும். ஸோ விச் மீன்ஸ் டெல்டா வி. இப்போது நீங்கள் ஆஸ் பர் ஆர்டர் நான் விஎஃப் மைனஸ் விஐ தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மைனஸ் ஆஃப் விஐ ப்ளஸ் விஐ அப்படிங்கிறது போடும்போது இங்கே மைனஸ் டெல்டாவின்னு வரும். ஸோ இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ மைனஸ்னு போட்டிங்கன்னா விஎஃப் மைனஸ் விஐ தான், வெறும்ன டெல்டான்னு போட்டுட்டிங்கன்னா விஐ மைனஸ் விஎஃப் தான். ஸோ இந்த ஆர்டரை மட்டும் கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதற்காக தான் இந்த தியரத்தை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃப்ரம் தோஸ் தியரம்ஸ் we can go with the conservation of mechanical energy. மெக்கானிக்கல் எனர்ஜியை பொறுத்த மட்டும் இட்ஸ் வெரி சிம்பிள். கைனெட்டிக் பொட்டென்ஷியல் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி கொண்டு வரும்போது கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியலுங்கிறத பார்க்குறோம். ஒர்க் டன் வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இனிஷியல் மைனஸ் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிற ரேஞ்சில் பார்க்கும்போது. மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. For in terms of kinetic energy final minus initial, in terms of volume initial minus final அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். So this is the end of our this part. So next partல concepts on power energy collisions, அதோட basic one-liners எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். After that we are going to solve the examples and exercise problems as usual, and finally we will be covering MCQs. ஸோ இந்த ஆர்டரில் தான் போக போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒன்லைனர்ஸ் எல்லாத்தையுமே ப்ளீஸ் மேக் அ நோட். இந்த ஒன்லைனர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் தட் அவர் காமன் டிஸ்க்ளைமர், என்கொயரி ஃபார்ம் அவைலபிள் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களுக்கு எதுவும் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் டவுட் கிளியரிங் செஷன், இண்டிவிஜுவல் ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன், ஏன்னா சிங்கிள் மேன் டு மேன் இன்ட்ராக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் ஆன்லைனில் we will giving the classes for that. So please fill the enquiry form given in the description box. அதே மாதிரி இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.